شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا وزدنا علما وارزقنا فهما. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் மன நிம்மதியான வாழ்க்கைக்கு குர்ஆன் கூறும் 50 அடிப்படைகள் என்கிற தலைப்பில் மரியாதைக்குரிய பேராசிரியர் உமர் இப்னு அப்துல்லா இப்னு முஹம்மது அல் முக்பில் அவர்கள் எழுதிய புத்தகத்தினுடைய 18வது அடிப்படையை இப்போது நாம் பார்க்க போகிறோம். இந்த 18வது அடிப்படையின் மைய கருத்து குர்ஆனுடைய ஒரு வசனம். சூரா ஃபாத்திரின் 43வது வசனத்தினுடைய ஒரு சின்ன பகுதி. وَلَا يَحِيقُ الْمَكْرُ السَّيِّئُ إِلَّا بِأَهْلِهِ. ஒரு அற்புதமான ஒரு வசனம். கெட்ட சூழ்ச்சிகளை செய்பவர்களுக்கு அதனுடைய பாதிப்பு அவர்களுக்கே தான் வந்தடையும். லா யஹீகுல் மக்ரு ஸய்ய, தீய கெட்ட சூழ்ச்சி வந்தடையாது, அதனுடைய பாதிப்புகள் வந்தடையாது. இல்லா பி அஹ்லிஹி, அதை செய்வோருக்கே தவிர. உலகத்திலே வாழுகிற போது நிம்மதியாக வாழ்வதற்குண்டான அடிப்படைகளைத்தான் அல் குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை திட்டங்கள் அல்லது வாழ்விற்கான சட்டங்கள், தத்துவங்கள், இவைகள் அனைத்துமே நிம்மதியாக வாழ்வதற்குண்டான அடிப்படைகளையே நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்கள் அவர்கள் சிலரோடு, அதாவது பிறரோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையில் இந்த அடிப்படையை அல்லது இந்த சட்டத்தை பேண வேண்டும் என்கிற அடிப்படையில் நமக்கு இதை குறிப்பிட்டு காட்டுகிறார். அடிப்படையில் இந்த வசனம் சூரா ஃபாத்திரினுடைய 42, 43 ஆகிய வசனங்களில் ஒரு பகுதியாக வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் இந்த சூரா ஃபாத்திரினுடைய 42 மற்றும் 43 ஆகிய வசனங்களில் இறை மறுப்பாளர்களிடத்திலே காணப்பட்ட தீய குணத்தை பற்றி சொல்கிறார். எப்படியாப்பட்ட கெட்டெண்ணம் கொண்டவர்களாக, வஞ்சக எண்ணம் கொண்டவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. வஅக்ஸமு பில்லாஹி ஜஹ்த ஐமானிஹிம், அவர்கள் உறுதிபட சத்தியமுட்டு சொன்னார்கள். லஇன் ஜாஅஹும் நஸீருன், அவர்களிடம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற ஒருவர் வந்தால் லயகுனுன் அஹ்தா மின் இஹ்தல் உமம், இந்த அந்த சமூகங்களின் ஒரு சமுதாயத்தை விட அதிக நேர்வழி பெற்றவர்களாக தாங்கள் இருப்போம் என்றார்கள். அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிய இந்த 2 சமுதாயத்தை விட மிகவும் நேர்வழி பெற்ற சமுதாயமாக நாங்கள் இருப்போம். எப்போ? ஒரே ஒரு தூதர் எங்களிடத்திலே வந்தால், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோர் எங்களிடத்திலே வந்தால் நாங்கள் நேர்வழியில் உயர்ந்த அந்தஸ்திலே இருப்போம் என்று கூறினார்கள். ஆனால் உள்ளபடியே நடந்தது என்ன? ஃபலம்மா ஜாஅஹும் நஸீரும் மா ஸாதஹும் இல்லா நுஃபூரா. ஆனால் அவர்களிடத்தில் ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற ஒரு இறை தூதர் வந்தபோது அது அவர்களிடத்தில் வெறுப்பை தவிர வேறெதையும் அதிகப்படுத்தவில்லை. வெறுப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணமாக இருந்தது? இறை தூதர், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த இறை மறுப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள் வெறுப்பை உமிழ்வதற்கு, வஞ்சத்தை கக்குவதற்கு என்ன காரணமாக இருந்தது? இஸ்திக்பாரன் ஃபில் அர்த் வ மக்கர ஸய்ய, பூமியில் அவர்கள் அகம்பாவம் பிடித்ததும் பெருமை அடித்ததும் கெட்ட சூழ்ச்சிகள் செய்ததை தவிர வேறொன்றும் இல்லை. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கொடுத்த வாக்கு, யாரு? இந்த இறை மறுப்பாளர்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன? தங்களிடத்தில் ஒரு தூதர் வந்து விட்டால் அவர்களை பின்பற்றுகிற விஷயத்திலே ஏற்கனவே காலமாக வேதம் வழங்கப்பட்ட சமூகங்களாக எந்த சமூகங்கள் இருந்தனவோ அந்த 2 சமூகங்களை விட நேர்வழியில் நாங்கள் உயர்ந்து நிற்போம் என்று கூறிய இவர்கள் அந்த இறை தூதர் வந்தவுடன் அவருக்கு கட்டுப்பட்டார்களா? அவரை ஏற்றுக்கொண்டார்களா? அவரை பின்பற்றினார்களா? அவர் கூறுகிற வாழ்வியல் தத்துவங்களை தங்களுடைய வாழ்க்கையின் பாடங்களாக ஏற்றார்களா? இல்லை. வெறுப்பை உமிழ்ந்தார்கள், வஞ்சகத்தை கக்கினார்கள், கெட்ட சதிகளை அவர்கள் செய்தார்கள்.
அப்போ அந்த சதியினுடைய பலன் யாருக்கு வரும்? வலா யஹீகுல் மக்ரு ஸய்யிஉ இல்லா பி அஹ்லிஹி. அந்த கெட்ட சதியின் அல்லது கெட்ட சூழ்ச்சியின் பாதிப்பு அதை செய்தவர்களை தவிர வேறு யாரையும் தாக்காது. ஃபஹல் யன்துரூன இல்லா சுன்னத்தல் அவ்வலீன், ஃபஹல் யன்துரூன இல்லா சுன்னத்தல் அவ்வலீன். முந்தைய காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு ஏற்பட்ட கதியைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? ஃபலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. நபியே, ஒரு காலம் அல்லாஹ்வுடைய இந்த வழிமுறையில் நீங்கள் மாற்றத்தை பார்க்கவே மாட்டீர்கள். வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா. மேலும் இந்த அல்லாஹ்வுடைய இந்த சுன்னத்தில் ஒரு காலம் நீங்கள் எந்த விதமான இடம்பெயர்தலையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அதாவது இங்க தப்தீலா தஹ்வீலா இரண்டிற்கும் சற்றேறக்குரிய ஒரே அர்த்தம் தான். இருந்தாலும் அந்த வசனங்கள் நமக்கு சொல்ல வருகிற கருத்து என்னன்னா, யார் சூழ்ச்சிகளை செய்கிறார்களோ, யார் சதிகளில் ஈடுபடுகிறார்களோ, அந்த சூழ்ச்சிகளின் சதிகளின் கெடுதிகளை, தீய விளைவுகளை அவர்கள் தான் சந்திப்பார்கள். இதுதான் முந்தைய மக்களோடு அல்லாஹ்விடத்திலே இருந்த வழிமுறையாகும். முந்தைய மக்கள்னா ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் ஆரம்பித்து அல்லது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் ஆரம்பித்து எங்கெல்லாம் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த நபிமார்களுக்கு எதிராக அந்த மக்கள் அல்லது அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சதிகளிலும் சூழ்ச்சிகளிலும் ஈடுபட்டார்களோ, அப்படி சதிகளிலும் சூழ்ச்சிகளிலும் ஈடுபட்டவர்கள் தான் அந்த கொடுமைகளை அனுபவித்தார்கள், அந்த விளைவுகளை அனுபவித்தார்கள். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆதி காலத்திலிருந்து வாழ்ந்த மக்களிடம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வழிமுறையாகும். இந்த வழிமுறையில் எந்த மாற்றத்தையோ அல்லது எந்த வேறுபாட்டையோ நபியை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இது ஒரு அற்புதமான வசனம். சுருக்கமாக இந்த சட்டம் நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்ல வருகிற கருத்து என்ன? அதாவது அந்த பிடிவாதம் குணம் கொண்ட, வஞ்சக குணம் கொண்ட அந்த இறை மறுப்பாளர்கள் உறுதியாக அல்லாஹ்வின் மீது சத்தியமுட்டு சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வின் தண்டனையை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவர் வந்தால் என்ன செய்வாங்க? அவங்க அந்த தூதருக்கு முழுமையாக கட்டுப்படுவார்கள். யாரை விட? காலம் காலமாக வேதம் வழங்கப்பட்டவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி வேதம் வழங்கப்பட்ட மக்களாக சமூகத்திலே ஒரு அங்கீகாரத்தையும் அந்தஸ்தையும் பெற்றவர்களாக வலம் வந்து கொண்டிருந்த அந்த யஹூதிகள், நசாராக்கள் என்கிற கிறிஸ்தவர்கள், யூதர்களை விட எப்படி போனாங்க? நேர்வழியில் மிகைத்து நிற்போம் என்று சொன்னார்கள். ஆனா அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதுவராக வந்தபோது அந்த தூதர் அவர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ என்ன செஞ்சாங்க? தீமைகளை செய்தார்கள், சதிகளிலே ஈடுபட்டார்கள், வஞ்சகத்தை உமிழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக எத்தனையோ சதி வலைகளை அவர்கள் பின்னினார்கள். ஆனால் எந்த சதி வலைகளை அவர்கள் பின்னினாலும் அந்த சதி வலைகளின் பாதிப்புகளை அவர்கள் தான் அனுபவித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தத்தான் செய்தான். வரஃபஅனா லக திக்ரக். என்னதான் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அகப்பெரும் சூழ்ச்சிகளையும் வஞ்சகங்களையும் சதிகளையும் அவர்கள் கட்டவிழ்த்து விட்டாலும், அவர்களுடைய வெறுப்புகளை அனல் போல கக்கினாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உயர்வைத்தான் பரிசளித்தான். நாளுக்கு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து உயர்ந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் இந்த சதிகளிலும் வஞ்சகத்திலும் ஈடுபட்ட அந்த பாவிகள் தான் கடைசியில் அழிவை அடைந்தார்கள். அப்போ இதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கை. எப்படி கணவன் மனைவி வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லது நண்பர்களோடு வாழ்கிற வாழ்க்கையாக இருந்தாலும், உறவுகள் சொந்தக்காரர்கள் என்று யாரோடு வாழ்கிற வாழ்க்கையாக இருந்தாலும், நம்முடைய உள்ளமும் மனமும் எப்போது எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கணும். இந்த உள்ளத்தில், இந்த மனதில் வஞ்சகம் இருக்குமேயானால், சதி செய்கிற சிந்தனை இருக்குமேயானால், சூழ்ச்சிகள் செய்கிற மோசமான புத்திகள் இருக்குமேயானால், அதன் பாதிப்பு நிச்சயம் யார் அதை செய்கிறாரோ அவர்களுக்கு தான் நடும். சரிதானா? ஒரு சில சதிகளின் மூலமாக, ஒரு சில சூழ்ச்சிகளின் மூலமாக எதிராளிகளுக்கு ஏற்படும் ஆபத்தை ஏற்படுத்த முடியாதான? முடியும். ஆனால் இறுதி முடிவு யாருக்கு பாதிப்பையும் அதிபயங்கர ஆபத்தையும் ஏற்படுத்தும்னா அதை செய்தவர்களுக்கு தான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காயிதா, இந்த சட்டத்தினுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு பல்வேறு விதமான வசனங்களை அல்லாஹ் நமக்கு சான்றுகளாக குறிப்பிடுகிறான். உதாரணமாக குர்ஆனுடைய ஒரு வசனம் இப்படி சொல்கிறது, யா அய்யுஹன்னாஸ் இன்னமா பகியுக்கும் அலா அன்ஃபுசிக்கும். ஓ மனிதர்களே, உங்களுடைய சூழ்ச்சி எல்லாம், உங்களுடைய சதிகள் எல்லாம் உங்களுக்கே எதிரானதுதான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் அய்யுஹன்னாஸ் என்று மக்களை அழைக்கிறான். ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்துத்தான் பொதுவாக சொல்கிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்ல வருகிற கருத்து என்ன? உலகத்தில் வாழுகிற போது நிம்மதியாக வாழ வேண்டும், அடுத்தவர்களுக்கு நிம்மதியை தருவதற்கு முயற்சிக்க வேண்டும். நம்மால் பிறர் நன்மைகளை பெறுகிறார்களோ இல்லையோ, எக்காரணத்தை கொண்டும் எந்த விதமான தீமைகளையும் பாதிப்புகளையும் அவர்கள் பெற்றுவிடக்கூடாது. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம், எந்தெந்த குணங்கள் எல்லாம் நம்மை பிறருக்கு எதிரான சதிகளை உருவாக்குவதற்கும் சூழ்ச்சிகளை உருவாக்குவதற்கும் நம்மை ஆர்வமூட்டுமோ, நம்மை உந்துமோ, அப்படிப்பட்ட எல்லா குணங்களிலிருந்தும் நம்ம என்ன செய்யணும்?
விலகி நிற்கணும். உதாரணமாக பொறாமைப்படுதல், பேராசைப்படுதல், அடுத்தவர்களிடம் இருப்பதை கண்டு எரிச்சல் படுதல், அடுத்தவர்களுடைய வளர்ச்சி முன்னேற்றத்தை கண்டு கோபப்படுதல், ஆதங்கப்படுதல், ஆஹா அவனிடத்தில் மட்டும் இருக்கிறதே என்னிடத்தில் இப்படி இல்லையே என்று ஒரு வெறுப்பை உள்ளுக்குள் வைத்துக் கொள்ளுதல், இவைகள் எல்லாமே என்ன செய்யும்? அடுத்தவர்களுக்கு எதிராக ஏதேனும் சதிகளை செய்ய தோன்றும். பிறருக்கு நலனை நாட விடாமல் நம்மளை தடுத்து கொண்டே இருக்கும். இப்படி பிறர் நலன் நாட சொல்லுகிற இஸ்லாம் அந்த பிறருக்கு நலனை நாடாவிட்டாலும் பரவாயில்லை, அடுத்தவர்களுக்கு நீங்கள் பாதிப்புகளை ஏற்படுத்துகிற போது அந்த பாதிப்பின் பயங்கரம் நிச்சயம் யார் அதிலே ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு தான் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நபிமார்களோடும், அதாவது இறை தூதர்களோடும் நபிமார்களோடும் எதிரிகள் மேற்கொண்ட இது போன்ற கெட்ட குணத்திற்கு பயனாக அவர்கள் என்ன அடைந்தார் என்பதை குறித்து சொல்லும் போது எப்படி சொல்கிறான்? வக்கது மக்கரல்லதீன மின் கபிலிஹிம். சூரத் ராதிலே அர்-ராத் என்கிற அத்தியாயத்தை 42வது வசனம் இப்படி சொல்கிறது, வக்கது மக்கரல்லதீன மின் கபிலிஹிம், இவர்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களும் இப்படித்தான் சூழ்ச்சிகள் செய்தார்கள். ஃபலில்லாஹில் மக்ரு ஜமீஆ, ஆனால் சூழ்ச்சிகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் என்ன சூழ்ச்சி வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே செய்ய முடியும். ஆனால் அந்த சூழ்ச்சி பலனளிப்பதும் பயனளிப்பதும் அல்லது அந்த சூழ்ச்சி பாதிப்பு ஏற்படுத்துவதும் பயங்கரத்தை உண்டு பண்ணுவதும் அல்லாஹ்வின் கையில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அணுவும் இந்த உலகத்திலே அசையாது. அப்ப யஅலமு மா தக்ஸிபு குல்லு நஃப்ஸ், எல்லா ஆன்மாவும் என்ன சம்பாதிக்க போகிறது என்பதை அல்லாஹ் அறிந்தே வைத்திருக்கிறான். வஸயஅலமுல் குஃபாரு லிமன் உக்பத்தார், இதுதான் வசனத்தினுடைய எச்சரிக்கை. வஸயஅலமுல் குஃபாரு லிமன் உக்பத்தார், நிச்சயமாக இறுதி விளைவு யாருக்கு எப்படி ஏற்பட போகிறது என்பதை இந்த குஃபார்கள், இறை மறுப்பாளர்கள் நிச்சயம் அறியத்தான் போகிறார்கள். அதே போன்று சூரா இப்ராஹிமினுடைய 46வது வசனமும் வக்கது மக்கரு மக்கரஹும், அவர்கள் தங்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் செய்தார்கள். வஇந்தல்லாஹி மக்ருஹும், அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன, பதிவு செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. வஇன் கான மக்ருஹும் லிதஸூல மின்ஹுல் ஜிபால், இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் வர்ணிக்கிற போது இந்த சூழ்ச்சிகளின் பாதிப்புகளையும் பயங்கரங்களையும் அல்லாஹ் எடுத்து சொல்லுகிற போது எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். வஇன் கான மக்ருஹும் லிதஸூல மின்ஹுல் ஜிபால், அவர்கள் செய்கிற சூழ்ச்சிகளினால் மலைகளே இடம்பெயரத்தக்க அளவிற்கு அதிபயங்கரமான சூழ்ச்சிகள் செய்தாலும் எல்லா சூழ்ச்சிகளும் அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்பட்ட வண்ணம் தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். அப்போ சூழ்ச்சிகள் யார் செய்தாலும் சகோதரர்களே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த சூழ்ச்சிகளுடைய பாதிப்பை நிச்சயம் செய்பவர்கள் தான் பெறுவார்கள். கெடுவான் கேடு நினைப்பான், கெடுவான் கேடு நினைப்பான். யார் கேடு நினைக்கிறானோ நிச்சயம் அவன் தான் செய்வான், கெட்டு போவான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று தமிழிலே பழமொழி சொல்வதைப் போல குர்ஆனும் அதைத்தான் சொல்கிறது. அதற்கு ஆதாரமாக சில சம்பவங்களை நூலாசிரியர் நமக்கு பட்டியல் போடுகிறார். முதலாவது சம்பவமாக இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை சொல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது சகோதரர்கள் ஒரே தகப்பனுக்கு பிறந்த சகோதரர்கள் தான். ஆனாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது இருந்த பொறாமையின் காரணத்தினால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவரது தந்தையார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் பிரிக்க வேண்டும் என்கிற கெட்டெண்ணம் கொண்டு வஞ்சகமாக சூழ்ச்சிகள் செய்து பல்வேறு விதமான சதிகள் புரிந்து கடைசியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தற்காலிகமாக பிரிக்கத்தான் செய்தார்கள். அப்படிதானா? தற்காலிகமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சம்பவத்தினால் நோவினைகளை அடையத்தான் செய்தார்கள். ஆனால் இறுதி முடிவு என்னானது? இறுதி வெற்றி யாருக்கு கிட்டியது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டி அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நினைவூட்டுகிறான். வமா குன்த லதைஹிம் இத் அஜ்மஉ அம்ரஹும் வஹும் யம்குரூன், நபியே நீங்கள் அவர்கள் தங்களுடைய சதியை ஆலோசனையை அவர்கள் கூட்டாக செய்த நேரத்திலே, எப்படி அவர்கள் தங்களுடைய சதி ஆலோசனையை கூட்டாக செய்து கொண்டிருந்த நேரத்திலே நீங்கள் அவர்களிடத்திலே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சூரத் யூசுஃப்னுடைய 102வது வசனம். கரெக்ட் தான். அவர்கள் சதிகள் செய்தாலும் பின்னாடி என்ன ஆச்சு? அவர்கள் தௌபா கேட்டு திருந்தினார்கள். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய தந்தைக்கும் தங்களுடைய சகோதரருக்கும் சொந்த சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொல்லனா துயரங்களை கொடுத்தார்கள். அதனால் பல பாதிப்புகளை எல்லோரும் அடைந்தார்கள். ஆனால் கடைசியில் இறுதி வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய பொறுமைசாலியாகவும் சகிப்புத்தன்மையின் சிகரமாகவும் விளங்கி தனக்கு யார் பாதிப்பு ஏற்படுத்தினார்களோ அந்த பாதிப்பு ஏற்படுத்திய தன் சகோதரர்களை அவர்கள் மன்னித்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவத்தை அல்லாஹ் சூரா ஆல இம்ரான் அத்தியாயத்தினுடைய 54வது வசனத்திலே இப்படி குறிப்பிடுகிறான். எப்படி? வமகரு வமகரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். வமகரு வமகரல்லாஹ்
வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்தான். ஆனால் சூழ்ச்சியாளர்களில் எல்லாம் அல்லாஹுவே மேலானவன். அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களில் மேலானவன் என்பன போன்ற கருத்துக்கள் பொதிந்த வசனங்களை படிக்கிற போது நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் சூழ்ச்சியாளனா, அல்லாஹ் சதி செய்பவனா? இப்படிப்பட்ட சதி செய்தல், சூழ்ச்சி செய்தல் என்பன போன்ற சிஃபத்துக்களை எல்லாம் அல்லாஹோடு நாம் இணைக்கலாமா என்றால் அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கும் அல்லாஹ்வுடைய மகத்துவத்திற்கும் ஏற்றாற்போல் இந்த பண்புகளை இணைக்க வேண்டும். எதிரிகளும் இறை மறுப்பாளர்களும் ஷைத்தானை பின்பற்றுபவர்களும் செய்வதைப் போல் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யக்கூடிய சூழ்ச்சி. கொடுமதியாளர்களுக்கும் கெடுமதியாளர்களுக்கும் பாடம் புகட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனைகளை தருகிறான் அல்லவா? சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அடுத்தால் விழுவதற்காக வேண்டி சில பள்ளங்களை தோண்டி வைப்பார்கள், சில குழிகளை தோண்டி வைப்பார்கள். ஆனால் அந்தோ பரிதாபம், அந்த குழிகளில் அவர்களே விழுந்து விடுவார்கள். அந்த குழிகளில் அவர்களையே விட வைப்பதற்கு அல்லாஹ் நாடி விடுவான். அப்போ இது போன்ற சூழ்ச்சியாளர்களுக்கும் சதிகாரர்களுக்கும் எதிராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகளும் கண்டனங்களும் தான் இது போன்ற வசனங்களின் உட்கருத்தை தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹுவோடு இது போன்ற விஷயங்கள் இணைக்கிற போது தவறான அர்த்தத்தில் இணைக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கும் அவனது மகத்துவத்திற்கும் அவனது மேன்மைக்கும் தக்கவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பண்புகள் அவனிடத்தில் இணைக்கப்பட வேண்டும். அதே போன்று மூன்றாவது சம்பவமாக நூலாசிரியர் குறிப்பிடும் போது, அகிலத்தின் அருட்கொடை அண்ணலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இந்த இறை மறுப்பாளர்கள் செய்த சதிகளை குறித்தும் சூழ்ச்சிகளை குறித்தும் சொல்லி காட்டுகிறான். எப்படி? வஇது யம்குரு பிகல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக. நபியே, உமக்கு எதிராக இந்த இறை மறுப்பாளர்கள், உமக்கு எதிராக இந்த காஃபிர்கள், இந்த மறுப்பாளர்கள் சதி ஆலோசனை செய்த வேளையிலே என்ன சதி ஆலோசனை செய்தார்கள்? உம்மை ஒழித்து விடுவதற்கோ அல்லது உம்மை கொன்று விடுவதற்கோ அல்லது இந்த ஊரை விட்டு உம்மை துரத்தி விடுவதற்கோ என்ன செய்யறாங்க? அவர்கள் சதி ஆலோசனை செய்கிறார்கள். உங்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும், அல்லது உங்களை கொன்றணும், அல்லது உங்களை எங்கேயாவது ஒளிச்சிடணும் என்று அவர்கள் சதி ஆலோசனை செய்கிறார்கள். வயம் குருன வயம் குருல்லா, அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்கிறான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தான் சூழ்ச்சியாளர்களில் எல்லாம் மேலானவன் என்கிற சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தினுடைய 30வது வசனத்தையும் நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். அதே போன்று சதி செய்தவர்கள் அல்லது சூழ்ச்சி செய்தவர்கள், குறுமதியாளர்கள், கெடுமதியாளர்கள், அதனுடைய பலனையும் பயனையும் அவர்கள் தான் அனுபவிப்பார்கள் என்கிற கருத்தில் எப்படி நிறைய குர்ஆன் வசனங்கள் இருக்கிறதோ அதுபோன்று சுன்னாவிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலும் நம்ம என்ன செய்யலாம்? நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு எதிராக யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான சதிகளை செய்தார்களோ, என்னென்ன மாதிரியான சூழ்ச்சிகளை செய்தார்களோ, அந்த எல்லா சூழ்ச்சிகளையும் சதிகளையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய துணையை கொண்டு, அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு அதை வென்றெடுத்தார்கள், அதை எதிர்கொண்டார்கள். அந்த பாதிப்புகளை அந்த எதிரிகள் தான் அடைந்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதத்திலே ஒரு வசனத்தை இறக்குகிறான். சூரத்து நஹ்லுடைய 127 மற்றும் 128வது வசனம். வஸ்பிர், நபியே நீங்கள் பொறுமை காருங்கள். எவ்வளவோ சதிகளை இந்த மக்கள் உங்களுக்கு எதிராக செய்கிறார்கள், எவ்வளவோ சூழ்ச்சிகளை இந்த மக்கள் உங்களுக்கு எதிராக செய்கிறார்கள். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து விட்டு போகட்டும். வஸ்பிர், நீங்கள் பொறுமையாக இருங்கள். வமா ஸபுருக இல்லா பில்லாஹ், உங்களது பொறுமையானது அல்லாஹ்வை கொண்டே தவிர இல்லை. நீங்க பொறுமையா இருக்கிறீங்க. யாருக்காக பொறுமையாக இருக்கிறீர்கள்? யாருடைய துணை கொண்டு பொறுமையாக இருக்கிறீர்கள்? யார் மீது நீங்கள் உறுதியாக நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருக்கிறீர்கள்? அந்த அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ்வை கொண்டுதான் உங்கள் பொறுமை இருக்கிறது. எனவே வலா தஹ்சன் அலைஹிம், நீங்கள் அவர்களுக்கு எதிராக கவலைப்படாதீர்கள். வலா தகு ஃபீ தைகின் மிம்மா யம்குரூன், அவர்கள் சதிகள் செய்கிறார்களே என்பதை நினைத்து நீங்கள் ஒரு புழுக்கத்திலும் ஒரு அழுத்தத்திலும் இருக்காதீர்கள். ஃப்ரீயா இருங்க. ஏன்னா இது ஒரு இயல்பான ஒரு விஷயம். நமக்கு எதிராக யாராவது சதிகள் செய்கிறார்கள், யாராவது நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்கிறார்கள், நமக்கு எதிராக கெடுதி எண்ணம் கொண்டு நமக்கு ஏதானும் அவர்கள் பாதிப்புகளை செய்ய முற்படுகிறார்கள் என்கிற செய்தி நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய செவிக்கும் வந்தால் நிச்சயமாக அது என்ன செய்யும்? நம்மளை ஒரு மாதிரி நம்ம இது வெறுப்பேற்றிக் கொண்டே இருக்கும். நம்மை ஒரு விதமான அழுத்தத்திற்குள் அது வைத்துக் கொண்டே இருக்கும். நமக்கு ஒரு விதமான பாதிப்பை அது தந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த மக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை கொண்டு ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹ் செய்தி சொல்கிறான். இப்படி யார் உங்களுக்கு எதிராக எந்த சதிகள் செய்தாலும், எந்த சூழ்ச்சிகள் செய்தாலும் அதை நினைத்து 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 என்ன செய்யாதீங்க? நீங்க ஒரு அழுத்தத்திற்குள் இருக்காதீர்கள். அதுதான் உண்மை. அது மைண்டுக்குள்ள நீங்க போட்டீங்கன்னா அது உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தகு ஃபீ தைக் ஃபீ தைகின் மிம்மா யம்குரூன், நபி அவர்கள் சதிகள் செய்கிற இந்த விஷயத்திலே நீங்கள் ஒரு அழுத்தத்திலும் நெருக்கத்திலும் இருக்காதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதையே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. பொறுமையாக இருங்கள். அதுவும் அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் உங்களுடைய பொறுமை இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைத்து விட வேண்டும்.
அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைத்து விட வேண்டும். அப்போ இப்படி நம்ம ஒப்படைத்து வாழும்போது நிச்சயமாக மன நிம்மதியை பெற முடியும். இப்படிதானே இன்றைக்கு மன அழுத்தத்திற்கும் மன இறுக்கத்திற்கும் எத்தனையோ காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நமக்கு எதிராக சில பேர் கிளம்பி இருக்கிறார்கள், அல்லது நம்முடைய கூடையே இருக்கிறார்கள், அவர்கள் நமக்கு எதிராக குடிபிடிக்கிறார்கள், நம்மோடையே இருக்கிறார்கள், ஆனால் நம்முடைய வளர்ச்சியை கண்டவர்கள் மனம் பொறுக்காமல் இருக்கிறார்கள், நமக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் சிரித்து மகிழ்கிறார்கள் என்பன போன்ற செய்திகள் தான் என்ன செய்யும், நமக்கு ரொம்ப எரிச்சலை தரும். ரொம்ப நம்முடைய மனதிற்கு ஒரு கஷ்டத்தையும் ஒரு அழுத்தத்தையும் ஒரு இறுக்கத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையையும் அது நமக்கு தந்து கொண்டே இருக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக இருக்கணும், ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கணும். தமிழில் அழகான ஒரு தத்துவத்தை சொல்லுவார்கள், எப்படி எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். இப்போ ஏமாற்றங்கிறது தானங்க ரொம்ப கஷ்டம். ஏமாற்றங்கிறது எப்போ வரும்? இங்கே எனக்கு கிடைச்சா, இது எனக்கு அவன் தந்தா, அவன் எனக்கு இதை செஞ்சு கொடுத்தா அப்படின்னு நான் எதிர்பார்க்கும் போதுதான் அது நடக்காத போது ஏமாறுகிறேன். அப்போ சுற்றி இருக்கிற மக்கள் எல்லார் மீதும் நீங்கள் நல்ல அபிப்பிராயம் கொள்ளுகிற அதே வேளையில் அவர்கள் உங்களுக்கு ஏதேனும் தருவார்கள், உங்களை அவர்கள் பாதுகாப்பார்கள், அவர்களை நேசிப்பதை போல் உங்களை நேசிப்பார்கள், அல்லது அவர்களுடைய வீட்டு பிள்ளைகளை நேசிப்பதை போல் உங்களை அவர்கள் நேசிப்பார்கள் என்றெல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியாது, யாரிடத்திலும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி அவர்கள் செய்கிறார்களே, பாதிப்பை உண்டு பண்ணுகிறார்களே, சதிகளிலும் சூழ்ச்சிகளிலும் நமக்கு எதிராக அவர்கள் இருக்கின்றார்களே அல்லது இறங்குகின்றார்களே என்பதை நினைத்து 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 புழுங்கிக் கொண்டே இருந்தால் கடைசி வரைக்கும் புழுங்கிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால தான் நல்லா என்ன சொல்கிறான், அதை நினைத்து 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 நெருக்கடிக்குள் இருக்காதீர்கள். அடுத்து அல்லாஹ் அந்த வசனத்தின் கடைசியில் அதற்கு ஒரு தீர்வையும் சொல்கிறான். எப்படி? இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். நிச்சயமாக அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? யார் பயபக்தி கொண்டவர்களாகவும் உண்மையாலுமே பேருபகாரம் செய்யக்கூடிய, பரோபகாரம் செய்யக்கூடிய, பரோபகாரம் என்றால் புரிகிறதா? எஹ்சான். எஹ்சான் என்றால் என்ன? அதாவது எல்லா விதமான நன்மைகளையும் உச்சக்கட்ட நல்ல வடிவத்தில் செய்வது. அப்படி யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு தான் இருக்கிறான். அப்போ அவர்கள் சதி செய்கிறார்களா? அவர்களோடு அல்லாஹ் இருப்பதில்லை. சூழ்ச்சிக்காரர்களாக இருக்கிறார்களா? இப்போ அல்லாஹ் அவர்களோடு இருப்பதில்லை. கெடுமதியாளர்களாகவும் குறுமதியாளர்களாகவும் அடுத்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்களா? அல்லாஹ் அவர்களோடு இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. யார் நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள் செய்தாலும் சரி, அதிலிருந்து பாதுகாப்பதற்கு வல்ல அல்லாஹ் போதுமானவன் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு என்ன செய்து இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று இந்த வசனத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான கருத்து, அதாவது வலா யஹிக்குல் மக்ரு ஸய்யிஉ இல்லா பிஅஹ்லி, தீய சூழ்ச்சி என்பது அதை செய்தவனை தவிர வேறு யாரையும் அது தாக்காது என்கிற இந்த வசனம் ஒரு விஷயத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எது? இந்த தீய சூழ்ச்சி என்பது அது ஒரு இகழுக்குரிய ஒன்று, அது ஒரு புகழுக்குரிய செயல் அல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்போ தீய பாதிப்புகள், அதாவது தீய சூழ்ச்சிகள் செய்பவன் அதனுடைய பாதிப்பை அவன் தான் அடைய போகிறான் எனும் போது இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற விஷயம் என்ன? சூழ்ச்சிகள் செய்வதும் சதிகள் செய்வதும் அது நமக்கு ஒரு கெட்ட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுவதை நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இந்த இடத்திலே அவதானிக்க வேண்டும். அடுத்து, இந்த தீய சூழ்ச்சிகளினால் அல்லது சதிகளினால் பாதிப்புகள் ஏற்படும் என்பதை அல்லாஹ் எச்சரிப்பதோடு மாத்திரம் இல்லாமல் உள்ளபடியே முன்பு வாழ்ந்த மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளையும் எடுத்து சொல்லி எச்சரிக்கை செய்கிறான். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக அவர்கள் இந்த சூழ்ச்சிகளை செய்யும் போது, சதிகளை செய்யும் போது அதனுடைய பாதிப்பு அவர்களுக்கு தான் அடைய போகிறது, அதனுடைய பாதிப்பு அவர்களுக்கு தான் வரப்போகிறது என்பதை சொல்லுகிற அதே வேளையிலே அல்லாஹ் அடுத்து சொல்லுகிற செய்தி நீங்க எப்படி பார்க்கணும், ஃபஹல் யன்துரூன இல்லா சுன்னத்தல் அவ்வலீன், முந்தைய மக்களுடைய அந்த வழிமுறையை தவிர வேறொன்றும் அவர்களுக்கு வரக்கூடாது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களா? அப்போ முன்னாடி உள்ள மக்கள் யாரெல்லாம் இந்த சதிகள் செய்தார்களோ, சூழ்ச்சிகள் செய்தார்களோ, அவங்க என்ன செஞ்சாங்க? அதனுடைய பாதிப்புகளை அடைந்தார்கள். அதே போன்ற பாதிப்பை நீங்களும் அடைந்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். ஏன், எதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தடுக்கிறான் என்றால், நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சட்டங்கள் சொல்லி, வழிகாட்டுதல்களை சொல்லி, அல்லது வரையறைகளை அல்லாஹ் சொல்லி மக்களை அவன் நல்வழிப்படுத்துவதே குழப்பமில்லாத ஒரு சூழல் இந்த உலகில் உருவாக வேண்டும். குர்ஆன் மட்டும்தான் மனிதர்களுக்கு குழப்பமில்லாத வாழ்க்கையை, ஃபித்னா இல்லாத வாழ்க்கையை என்ன செய்கிறது? போதிக்கிறது. உலக மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய எந்த சிந்தனையில் வரக்கூடிய எந்த தத்துவங்களாக இருந்தாலும் அது மக்களுக்கு குழப்பங்களைத்தான் உண்டு பண்ணும்.
அப்ப இந்த சூழ்ச்சி செய்வது, சதி செய்வது, இவைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுப்பதற்குண்டான காரணமே என்ன அப்படின்னா, இதெல்லாம் பூமியில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழலை உண்டு பண்ணும். எப்படி குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை போல, வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத், நிச்சயமாக அல்லாஹ் குழப்பத்தை விரும்புபவன் அல்ல. குழப்பத்தை அல்லாஹ் விரும்புபவன் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு சூழலும், எந்த ஒரு சூழ்நிலையும் சீராக இருப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தில் தடை செய்திருக்கிற அல்லது அல்லாஹ்வின் தூதரை கொண்டு தடை செய்திருக்கிற பாவங்களின் பட்டியல்களை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், அவைகள் எல்லாமே சீரற்ற சூழ்நிலைக்கு வழிகாட்டக்கூடியதுதான். பொய் பேசுவது ஆரம்பித்து, புறம் பேசுவது ஆரம்பித்து, கோல் சொல்வது ஆரம்பித்து, களவெடுப்பது ஆரம்பித்து, அடுத்தவர்களுடைய மான மரியாதையோடு விளையாடுதல் என்று ஆரம்பித்து, இதோ இந்த காயிதா, இந்த சட்டம் நமக்கு சொல்லுகிற சூழ்ச்சி செய்தல், சதி செய்தல் போன்ற விஷயங்கள் ஆரம்பித்து, இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அது என்ன ஏற்படுத்துகிறது? குழப்பமான ஒரு சூழ்நிலையை, சீரற்ற ஒரு சூழ்நிலையை, சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையை, நிம்மதியற்ற ஒரு சூழலை இந்த உலகத்தில் இந்த குணங்கள் எல்லாம் ஏற்படுத்துகிறது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? அவைகளை எல்லாம் நமக்கு தடுத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சதிகளில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் நிம்மதியான வாழ்க்கையை பெற்றுவிட முடியாது. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய சதியை கொண்டும் நம்முடைய கெட்ட எண்ணத்தை கொண்டும் நம்ம வாழ்க்கையில் அப்படியே முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம், அப்படிதானா? இன்றைக்கு மக்களுக்கு தத்துவங்களாக என்ன சொல்லப்படுகிறது? வாழ்க்கையில் வளர்ந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அல்லது வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை சாதித்த மிகப்பெரிய பிரபல்யமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பற்றி சொல்லப்படக்கூடிய அடுத்த குறிப்புகள் என்ன? பல பேரை நான் கவுத்து விட்டு மேலே வந்திருக்கிறேன், பல பேரை நான் தட்டி விட்டுட்டு தள்ளி விட்டுன்னு மேலே வந்திருக்கிறேன், பல பேருக்கு ஒரு துரோகம் செஞ்சு தான் வேலை வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்வதை பார்க்கிறோம், அப்படிதானா? அந்த சமுதாயத்திலே பிரபல்யமாக இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் கட்சி தலைவர்களாக கருதப்படுபவர்கள் அல்லது மிகப்பெரிய அந்தஸ்திலே இருப்பவர்கள் அல்லது மிகப்பெரிய வியாபார வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருப்பவர்கள், அல்லாஹ் நாடியவர்களை தவிர யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு பின்னாடி சொல்லப்படக்கூடிய ஒரு கருப்பு பக்கங்கள் எப்படி இருக்குது? அவர் பல பேரை இது பண்ணிட்டு தான் வேலை வந்திருக்கிறாரு, அவர் பல பேருக்கு துரோகம் பண்ணி வேலை வந்திருக்கிறாரு. அப்போ வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது அப்போ துரோகங்கள் செய்பவர்கள், கெட்ட விஷயங்களில் ஈடுபடுபவர்கள் முன்னேறி கொண்டு தானே இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது உண்மை அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுடைய விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியாப்பட்ட ஒரு முடிவை ஏற்படுத்தினான், எப்படியாப்பட்ட பாதிப்புகளை அவனுக்கு ஏற்படுத்தினான், எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை அல்லாஹ் உலகத்திலேயே அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்தினான், அப்படிதானா? அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுடைய குடும்பத்தில் ஈமான் கொண்ட ஒருவரை பற்றி சொல்லும்போது சூரத்து காஃபிர்ல ஃபிரௌனாகவே இருந்தாலும் ஃபிரௌனுடைய கூட்டமாகவே இருந்தாலும் அதிலும் நம்பிக்கை கொண்டு ஒருவர் இருந்தார். அந்த நம்பிக்கை கொண்டவர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அந்த ஃபிரௌனும் அவனுடைய படை பட்டாளங்களும் என்ன மாதிரியான சதிகளிலும் சூழ்ச்சிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்களோ அதிலிருந்து இவர் விலகி வாழ்ந்தவர். அப்ப அல்லாஹ் அவருக்கு ஏற்பட்ட நன்மைகளையும் இவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளையும் குறித்து சூரத்து காஃபிருடைய 45, 46 வசனத்திலே சொல்லும்போது சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். எப்படி? ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆத்தி மா மக்கரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்திலே ஈமான் கொண்ட நபராக இருந்த அவரை அவர்கள் செய்த சதியிலிருந்து, கெட்ட சதிகளிலிருந்து பாதுகாத்தான். சரியா? ஆனா வஹாக்க பி ஆலி ஃபிர்அவுன சூஉல் அதாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு அந்த தண்டனையின் கெட்ட தண்டனை அவர்களைத்தான் பீடித்தது. புரியுதா? அதாவது இவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எதிராக சதிகளையும் சூழ்ச்சிகளையும் கட்டவிழ்த்து விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அளப்பெரும் கருணையை கொண்டு இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்திலேயே ஈமான் கொண்ட நபரை அல்லாஹ் பாதுகாத்தான். ஆனால் இந்த சதிகளையும் சூழ்ச்சிகளையும் கட்டவிழ்த்த இந்த பாவிகள் அந்த சூழ்ச்சியினுடைய பாதிப்புகளை அடைந்தார்கள், அனுபவித்தார்கள். வஹாக்க பி ஆலி ஃபிர்அவுன சூஉல் அதாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை அந்த கெட்ட அதாபு, மோசமான தண்டனை பீடித்தது. அன்னார் யுரதுன அலைஹா குதுவன் வ அஷியா, காலையிலும் மாலையிலும் அல்லது பகலிலும் இரவிலும் அவர்கள் மீது அந்த நரகத்தினுடைய வேதனை எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கும், அல்லது அவர்கள் நரகத்தினுடைய வேதனை மீது எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருப்பார்கள். வயௌம தகூமு ஸாஅ, கியாமத் நாள் வரக்கூடிய அந்த நாளில் அத்கிலு அல ஃபிர்அவுன அஷத்தல் அதாப், இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தினரை கடுமையான வேதனையின்பால் கொண்டு செல்லுங்கள், கடுமையான வேதனையில் அவர்களை நுழைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் என திருமறை குர்ஆனுடைய சூரா காஃபிருடைய 45 மற்றும் 46 வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சரிதானா? இந்த இடத்துல நூலாசிரியர் கொண்டு வரக்கூடிய இன்னொரு செய்தி குறிப்பிடத்தகுந்தது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய தோழர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உபதேசம் பற்றி வரக்கூடிய ஒரு செய்தி. சிலர் சொல்வார்களாம், இன்ன பாதன் நாஸ் யக்உ ஃபீக், இமாம் அவர்களே சில பேர் உங்களை பற்றி தப்பும் தவறுமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், உங்கள் மானத்தோடு விளையாட்டி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு பேசுவாங்களாம். உடனே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்
பதில் சொல்வதற்கு பதிலாக ஒரு சூரத்து நிசாவினுடைய 76வது வசனத்தை சொல்லி காட்டுவார்களாம். எப்படி? இன்ன கைத ஷைத்தானி கான தஈஃபா, நிச்சயமாக ஷைத்தானுடைய சூழ்ச்சி அனைத்தும் பலகீனமாகத்தான் இருக்கும். அதே போன்று இந்த ஃபாத்திரில் வரக்கூடிய 43வது வசனத்தையும் படிச்சு காட்டுவாங்களாம். எப்படி? வலா யஹீகுல் மக்ரு ஸய்யு இல்லா பி அஹ்லிஹி, தீமையான சூழ்ச்சியின் பாதிப்பு அதை செய்பவனுக்குத்தான் வந்து சேரும், செய்பவனைத்தான் பீடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்வாங்களாம், எடுத்து சொல்லுவாங்களாம். சரிதானா? அப்போ இந்த ஒரு அதே மாதிரி அந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சியில் ஒரு செய்தி இப்படி வருகிறது. அவருடைய தோழர்களில் ஒருவர் இமாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், கைஃப லா ததுல்லா அலா ஹவுலாஇ அல்லதீன யظلمونك ويتناولونك ويبهتونك, இமாம் அவர்களே, உங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிற, உங்களுடைய மானத்தில் விளையாடி கொண்டிருக்கிற, உங்களை பற்றி தப்பும் தவறுமாக அவதூறு சொல்லிக் கொண்டிருக்கிற இவர்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் அல்லாஹ்விடத்திலே சாப பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று கேட்பார்களாம். அதற்கு இமாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எப்படி? இஸ்பிரு ஹத்தா தல்கௌனி அலல் ஹவுத், பொறுமையாக இருங்கள். எது வரைக்கும்? மறுமையின் ஹவுத் என்கிற அந்த தண்ணீர் தடாகத்தில் என்னை சந்திக்கும் வரை நீங்கள் பொறுமையாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மன் தஆ அலா ஸாலிமிஹி ஃபகத் இன்தஸர, யார் ஒருவர் தனக்கு அநியாயம் செய்தவனுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வார் அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற அதிசயம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கலாம். அதே போன்று இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, செயல் ரீதியான பல உதாரணங்களை இந்த விஷயங்களை பற்றி சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதாவது தீமையான பாதிப்புகளையும் தீமையான சூழ்ச்சிகளையும் சதிகளையும் செய்பவர்கள் அதனுடைய பாதிப்பை அவர்கள் தான் அடைவார்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, நிறைய விளக்கங்களை நமக்கு சொல்லுகிறார்கள். அதாவது கண்கூடாக நம்ம மக்களை பார்க்குறோம், எப்படி சில பேர் இந்த சதிகளிலும் சூழ்ச்சிகளிலும் தன்னுடைய காலத்தை கழித்தவன் கடைசியில் வறுமையில் கூட செத்துருக்கிறான். அதாவது இமாம் அவர்கள் தங்களுடைய சொந்த அனுபவத்தில் சொல்லுகிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கண்ட அனுபவத்தை வச்சு சொல்கிறாங்க. சில பேர் காலம் பூரா சதி செய்கிறதுலையும் சூழ்ச்சி செய்கிறதுலையுமே தங்களுடைய காலத்தை கழிப்பவர்கள் கடைசியில் ஃபக்கர் வறுமையில் இறந்திருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்களை நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்டணும். அதனால் என்ன செய்யணும் அன்பார்ந்தவர்களே, மொத்தத்தில் இது நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய நிம்மதியான வாழ்க்கையை பலி கொடுப்பதற்கும் பறி கொடுப்பதற்கும் உண்டான ஒரு மோசமான பண்பு அடுத்தவர்களுக்கு எதிராக சதிகளிலும் சூழ்ச்சிகளிலும் ஈடுபடுவது. அந்த விஷயத்தில் இருந்து எப்போது நம்ம என்ன செய்யணும், நம்முடைய உள்ளத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருமுறை குர்ஆனில் முனாஃபிக்குகள் என்கிற அந்த நயவஞ்சகர்கள் ஏன் கேடுகட்டவர்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர்களுடைய உள்ளம் முழுவதும் இந்த சதிகளும் சூழ்ச்சிகளும் நிறைந்ததுதான். ஒரு நல்லெண்ணம் அவன் கொள்ள மாட்டான், அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கவே மாட்டான், அடுத்தவர்களுக்கு எப்போதும் தீயதையும் கெடுதியையும் நினைக்கக்கூடியவனாகத்தான் அந்த நயவஞ்சகன் இருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நயவஞ்சகர்களை பற்றி குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுகிற போது, இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ் வ ஹுவ காதிஊஹும், நிச்சயமாக இந்த நயவஞ்சகர்கள் அல்லாஹுக்கு மோசடி செய்வதாக நினைக்கிறார்கள், ஆனால் நிச்சயம் அவர்கள் தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மோசடியை பெறப்போகிறார்கள், அழிவை பெறப்போகிறார்கள் என்கிற அந்த வசனத்தையும் நூலாசிரியர் இந்த சட்டத்தினுடைய கடைசி பகுதியாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆதலால் என் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, நிம்மதியான, குறிப்பாக மன நிம்மதியான வாழ்க்கைக்கு குர்ஆன் தரக்கூடிய சட்டங்களில் மிக 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 முக்கியமான ஒரு சட்டம், கெட்டெண்ணம் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு எதிராக சதிகளையும் சூழ்ச்சிகளையும் செய்யாமல் நம்ம பரந்த மனதோடு அடுத்தவர்களுக்கு நன்மை நினைக்கக்கூடிய உள்ளத்தோடு பிறருக்கு நலம் நாடக்கூடிய இயல்போடு வாழுகிற போது நிச்சயம் அந்த வாழ்க்கை இனிக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அந்த வாழ்க்கையை நாசப்படுத்துகிற பண்பு தான் அடுத்தவர்களுக்கு எதிராக நம்ம கெட்டெண்ணம் கொள்வது, சதி ஆலோசனைகள் செய்வது. இப்படிப்பட்ட கேடுகட்ட விஷயத்திலிருந்து வல்ல ரஹ்மான் நம்மை பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியான வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவனுடைய மார்க்கத்தின் மூலம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.